ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குடியில என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அரைச்சு விட்ட தக்காளி ரசம் தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் 3 தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சமா புளி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அது கூடயே பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் உப்பு, பெருங்காய தூள் எல்லாம் போட்டிருக்கேன். இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்ப இது பாத்தீங்கன்னா கொதிச்சு பச்சை வாசனைலாம் போயிடுத்து. இது கூட கொஞ்சமா தேங்காய், தனியா, மிளகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகா, கொஞ்சமா கடலை பருப்பு, இது எல்லாத்தையும் செவக்கா வறுத்து எடுத்து வச்சிட்டு இருக்கு. நல்லா கொரகொரப்பா வறுத்து அரைச்சாச்சு. அதையும் இதுல சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா நொறுச்சுன்னு வர வரைக்கும் நொறுச்சுன்னு வந்தா விட்டு தாளிச்சு இறக்கிக்கலாம். இது கூடயே பாத்தீங்கன்னா நான் கொஞ்சமா வெல்லம் சேர்த்திருக்கேன் ஒரு டேஸ்டுக்காக. இப்ப பாத்தீங்கன்னா ரசம் நல்லா நொறுச்சுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுலயே பாத்தீங்கன்னா கடுகு, உளுந்து, சீரகம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நெய்ல தாளிச்சு எடுத்து